வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் சிவரஞ்சனி. மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை களத்திலிருந்து நொடிக்கு நொடி நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கி வருகிறது. இதற்காக வடசென்னையிலிருந்து செய்தியாளர் கோகுல், தென் சென்னையிலிருந்து செய்தியாளர் சடையாண்டி, மத்திய சென்னையிலிருந்து செய்தியாளர் வேல்முருகன், மதுரையிலிருந்து செய்தியாளர் வெற்றி, திருச்சியிலிருந்து செய்தியாளர் விஜயகோபால், கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி, நெல்லையிலிருந்து செய்தியாளர் சிவமணி ஆகியோர் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்த்துவிடலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. மாலை 6 மணி வரை பரப்புரை மேற்கொள்ள அனுமதி. இன்று மாலை 6 மணிக்கு மேல் சமூக வலைதளங்கள் மூலமாக வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. ராகுல் காந்தி நம்பிக்கைக்குரிய இளம் தலைவராக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்று சொல்ல தயாரா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சவால். நிதிக்காகவும் நீதிக்காகவும் மாநிலங்களை நீதிமன்றப்படியேற வைத்தவர்தான் மோடி. வெள்ள பாதிப்புக்கு நிதி தருவதாக தம்மிடமே பொய் சொன்னதாகவும் காஞ்சிபுரம் பரப்புரையில் முதலமைச்சர் விமர்சனம். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி. மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. தமிழ்நாடு தமிழக மக்கள் என்றால் பிரதமர் மோடிக்கு பிடிக்காது என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. ஆனா தேர்தல் மட்டும் நாடகம் ஆடுவாரு. வந்து இங்க தமிழ்நாட்டு திருக்குறள் எல்லாம் பேசுவாரு. 3ஆம் உலகப் போரை தடுத்து நிறுத்த பிரதமர் மோடியால் மட்டுமே முடியும் என்று அண்ணாமலை கருத்து. இன்னைக்கு ஒரு தலைவர் இதை செய்ய முடியும் என்றால் அது மோடி அவர்கள் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை. வேற யாருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்டாண்டிங் இல்லை. இன்னைக்கு இஸ்ரேல்கிட்ட பேசக்கூடிய ஒரு தலைவர்னா அது மோடி அவர்கள். இன்னைக்கு ஈரான்கிட்ட பேச முடியும்னா மோடி அவர்களால் பேச முடியும். தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரையில் ஆட்டோவில் பயணித்தபடி வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன். சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறோம். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, வருகிற 19ஆம் தேதி காலை வாக்குச்சாவடிக்கு நீங்கள் சென்றவுடன் முதல் பட்டி எம்ஆர்சி நகரில் பரப்புரை செய்த அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன். பாருங்கள் என்று கேட்டு வெற்றி வேட்பாளர் என்று கொண்டிருக்கிறார். ஒருவரும் கூட்டும். புதுச்சேரியில் வெற்றி பெற பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார். பணப்பட்டுவாடாவை தடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. மீண்டும் மீண்டும் நீங்க நான் பணம் கொடுத்துதான் வெற்றி பெறுவேன், மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாத்திட்டு தான் இருப்பேன், இவங்களோட ரத்தத்தை குடிச்சுதான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன். இந்த தேர்தலையே நான் புறக்கணிப்பேன். தன்னை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் பெரும்பாடுபடுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். கடந்த முறையே அவர்கள் என்னை தோற்கடிப்பதற்காக பெரும்பாடுபட்டார்கள். ஆனாலும் மக்கள் என்னை கைவிட்டு விடவில்லை. இந்த முறை அதைவிட கூடுதலான முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்ப மக்கள் தயாராக இல்லை. வாக்களிக்க வலியுறுத்தி வெளியிட்ட அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அரக்கோணம் பகுதியில் நேற்றிரவு மட்டும் 2,23,000 ரூபாய் பறிமுதல். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய வைத்திருந்த நிலையில் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கண்ட்ரோல் யூனிட், இவிஎம், விவிபேட் ஆகியவை தனித்தனியாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுமா? மின்னணு வாக்கு இயந்திரங்களில் முறைகேட்டை தடுக்க எடுத்த நடவடிக்கை குறித்து பதிலளிக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை. தென்காசி மாவட்டத்தில் கேரளா எல்லைப் பகுதியான புளியரையில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
எஸ் வளைவில் சிமெண்ட் லாரி பழுதாகி நின்றதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மக்களவைத் தேர்தலையொட்டி நாளை சென்னையிலிருந்து கோவைக்கு சிறப்பு ரயில். தென் மாவட்ட மக்களின் வசதிக்காக கன்னியாகுமரிக்கும் சிறப்பு ரயில். சத்தீஸ்கரில் 29 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. AK-47 உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயில் கொட்டி தீர்த்த கனமழை. இன்றும் மழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட். IPL தொடரில் கடைசி பந்தில் கொல்கத்தாவை வீழ்த்தியது ராஜஸ்தான். அதிரடி சதம் விளாசி அணியை வெற்றி பெற செய்த தொடக்க வீரர் பட்லர். பரப்புரைக்கு கடைசி நாளான இன்று தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி திருச்செந்தூரில் பரப்புரை செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பிஜேபி வந்து எட்டி பார்க்கல. இப்ப வர சுத்தி தமிழ்நாட்டை மோடி அவருக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும். இத்தனை வருஷம் பிஜேபி கூடியே ஒட்டிக்கிட்டு அவங்க பண்ண அத்தனை தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் கூட்டணியில இருந்த அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த தேர்தலில் நம்ம ஒரு சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும். நம்முடைய மோடி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற மாட்டாரு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர். 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்றார்கள். இன்னைக்கு 1,15,00,000 பெண்களுக்கு மேல் அதை வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க கிடைக்காத ஒரு சிலர் எல்லா ஊர்லயும் இருக்கலாம். தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கு என்று முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு குறைக்கப்படும். கேக்குதா? நிழல் நினைக்கிறவங்களுக்கு கேக்குதா? 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல இப்ப பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு பேலன்ஸ் கம்மியா இருக்கு குடுத்துக்கிறாங்கல்ல, அது நிறுத்தப்படும். டோல்கேட் அது மூடப்படும். பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய். இந்த கோயில் எல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்ல பிஜேபி திருச்செந்தூருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம். எது நல்ல விஷயம் நம்ம செஞ்சாலும் அதை எடுத்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, தவிர நல்லது எதையுமே செய்வதில்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 100 கோடி நம்ம கொடுத்து, அதே போல தனியாரிடமிருந்து 200 கோடி பெற்று 300 கோடிக்கு